தேசிய தேசம் போற்றும் மனித தேசம் போற்றும் மனிதன தளபதி நீ தலைவர் வீரனவன் தலைவர் கண்ட வீரனவன் சூரன தேசிய தேசம் போற்றும் வீரனவன் தளபதி ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ஸய்யிதினல் ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். படைத்து பரிபாலிக்கிற வல்ல ஏகனை இவ்விடத்திலே முன்னிறு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருளும் ஆசீர்வாதமும் இங்கே இருக்கின்ற அத்துணை கிடைக்க வேண்டும் என்று இந்த மண் எஜமான் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்களுடைய சீடர் சுஹதாக்கள் சித்திகீன்கள் ஆசீர்வாதமும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த மாவட்டத்தை 3 மணி நேரத்துக்குள் ஒரு சந்தர்ப்பமாக இன்று அமைந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் பிரார்த்தனை செய்தேன். அவ்வளவு வேகமாக இந்த வாகனத்தில் வந்துச்சு. அக்கரைப்பற்று நிந்தவூர் இறக்காமம் வரிப்பத்தாய் அவற்றை முடிக்கின்ற போது 9:10 ஆகிவிட்டது. வரிப்பத்தாஞ்சனையிலிருந்து 7 மணி இடத்துக்குள் இந்த பிள்ளைகள் ஜிப்ரீலுடைய புராக் போன்று இந்த கல்முனை மண்ணில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். வல்ல ரப்பு அவர்களுடைய ஆசீர்வாதம், எஜமான்களுடைய அந்த இரக்க குணமே காரணமாக இருந்தது. நல்லுள்ளங்களை தோற்கடிக்கவோ வீழ்த்தான் ரப்பு என்று திருமறையிலே சொல்லுகிறான். இன்றைய நாள் தேர்தலின் இறுதி நாளாக தேர்தலின் பிரச்சாரத்தின் இறுதி நாளாக இருக்கலாம், 10 மணி இறுதி நேரமாக இருக்கலாம். மறந்த கதைகளை சொல்லுகின்ற ஒரு நேரமாக கடந்த பிரச்சாரங்களில் ஏதோ இந்த மக்களுக்கு சொல்ல தவறிய ஒன்றை இன்று சப்ராஸ் சொல்ல போகிறார் என்கின்ற தேர்தல் அல்ல, நேரமும் அல்ல, மேடையும் அல்ல இது. எனவே இன்றைய பிரச்சாரம் சிறுபான்மை வெல்லுவதா சிறுபான்மை தோற்பதா இந்த மாவட்டத்தில் என்கின்ற பிரச்சாரம் இந்த மாவட்டம் உள்ள முழு பிரதேசங்களிலும் முழு காற்றுகளிலும் ஒவ்வொரு அரசியல் செயற்பாட்டாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது பிரச்சனை அதுவல்ல, நாங்கள் சொல்ல வந்த பிரச்சனை அதுவல்ல. தொகுதியை பாதுகாப்பது, திகாமடுலையை பாதுகாப்பது,
மாவட்டத்தை பாதுகாப்பது என்கின்ற பிரச்சினை மாத்திரமல்ல, எமது முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பது. இன்று விஜயவீரத் சொல்லுகிறார் ஜேவிபியின் செயலாளர், அம்பேப்போரில் தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கியே, தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவ கட்சிகளை உள்வாங்கியே நாங்கள் 21ஆம் தேதி அந்த நாடாளுமன்றை அமைக்க இருக்கிறோம் என்று மார்பு தட்டி சொல்லுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அல்லாஹ் சதிகாரர்களுக்கெல்லாம் பெரும் சதிகாரன் என்று சொல்வது. வடமாகாணத்துக்கு நாட்டினுடைய தலைவர் சென்று இன்று 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பு போன ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளில் அறவாசியேனும் இதர கட்சிகள் பெறமாட்டார்கள், உத்துரு அணுரட்ட, நகினகிர அணுரட்ட, முழு ரட்ட அணுரட்ட, ஆண்டவனை மறந்து பேசினீர்களே. இன்று அதே புலனாய்வுத்துறை உங்களது காதினுள் அந்த ரகசியத்தை இசுமாக கட்டியிருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. தனியாக முஸ்லிம்களையும் தமிழர்களையும் விளத்தி இந்த நாட்டிலே ஒரு பெருந்தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த கனவோடு இனவாத ஆட்சிகள் இந்த நாட்டிலே உருவாக முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால்பட்ட நாடு இது. பஞ்சம் வராது, பட்டினி வராது. உலகத்தின் ரஹமத்தில் முதல் ரஹமத்து இந்த உலகத்துக்கு ஸ்ரீலங்கா சிறந்தீவு. அந்த அளவுக்கு எங்களுடைய வரலாறுகளையும் எமது வரலாறு எமது சரித்திரங்களையும் நீங்கள் மாற்றிவிட முடியாது. உங்களது மனச்சாட்சி உங்களுக்கு கூறும். ஏற்கனவே நான் கூறியது போன்று கல்முனை மக்கள், அம்பாறை மாவட்ட மக்கள், அதிலும் அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள், நாங்கள் வாழாலே அஷ்ரப் என்கின்ற ஒரு தலைவன் வந்தான், அந்த தலைவனுக்கு வாக்களித்ததாலே அந்த தலைவனே உங்களது ஜேவிபி 2 3 பாராளுமன்ற உறுப்புரிமைகள் பாராளுமன்ற கதிரையில் அமர்வதற்காக இருந்தார். 12.5% வெட்டுப்புள்ளி இந்த நாட்டிலே இருந்தால் இன்றும் உங்களுடைய மணியை ஆட்டிக்கொண்டு கத்திக்கொண்டே திருவீர்கள். உள்ளூராட்சி கூட நீங்கள் ஏற முடியாது, உள்ளூராட்சி கூட ஏற முடியாது. அவ்வாறு இருந்தாலும் உங்களது மணியை ஆட்டிக்கொண்டு ஜனாதிபதி தேர்தல் கூட உங்களுக்கு கேட்க முடியாமல் ஒரு நிலை இருந்தது. 5% வெட்டுப்புள்ளி வந்ததனால் தான் நீங்களும் பாராளுமன்றம் சென்றீர்கள். அதனாலே அனுரகுமார திசாநாயக்க சகோதரர் என்கின்ற ஒரு பேச்சாளன் செயல் வீரன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னும் காலம் கடந்திருக்கிறது. இப்பதான் பூனை குட்டி என்று கண் முழிச்சிருக்கி 50 நாள். இதுக்குள்ளே குருவியின் தலையில் பனங்காயை வைத்தது போன்று நாட்டின் சுமைகளை 3 பேரும் வைத்துக் கொண்டு கண் பிதுங்குகிறீர்கள். விலை குறைப்பு பற்றி பேசினீர்கள், சம்பள உயர்வு பற்றி யூனியன் டீச்சர்ஸ் அரசு உத்தியோகத்தர்களிடம் வாக்கு கொடுத்தீர்கள். டாலர்கள் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக பேசினீர்கள். உங்களால் முடியாது என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். எங்களுக்கு மக்கள் தந்த ஆணை ஊழலை நிப்பாட்டுவதற்கு என்றுதான் சொன்னீர்கள். குறைப்புக்கு இல்ல, போலின் ஷுவர். மாலிமாவ கோகனட் என்று இந்த நாட்டில இந்த செல்வம் பொழிஞ்ச இந்த மண்டில மூத்த கொட்டதுண்டு பழம் போட்ட ஒரு தேங்காய் வியாபாரி ரியால் காக்கா நான் முன்னுகிறார்.
இந்த வாழ்க்கையில மொட்டைகளுக்கு வைத்தியம் சொல்வது போன்று டிராக்டர்ல தேங்காய் வாடிக்கு வச்சு போட்டு தேவைப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தேங்காய் உண்டு என்று போட வைத்து விட்டானே. அவைகளை பேசி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு சிறுபான்மை கட்சி, ஒரு சிறுபான்மை சிறு கட்சியாக இருந்து ஜனாதிபதியாகிய நீங்கள் உங்களை பாராளுமன்றம் அனுப்பியதற்கு காரணமாக இருந்த இந்த மண், திகாமடுள்ள மண், அம்பாறை, கல்முனை மக்கள், இந்த தென்கிழக்கின் தாய்மார்களுடைய கண்ணீராலும் துவாவாலும் பிரார்த்தனையாலும் நோன்பே தலைவன் அஷ்ரப் பாராளுமன்றம் சென்றார். இங்கே இருக்கின்ற மூத்தோர்களுடைய தியாகம், போராட்டம் தலைவரை பாராளுமன்றம் செல்ல விட்டது. அதனாலே நீங்கள் பாராளுமன்ற உறுப்புரிமை ஜேவிபிக்கும் கிடைத்தது. எவ்வாறு இந்த முறை இந்த நாட்டின் வரலாற்றில், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை இல்லாமல் தேர்தலில் வென்ற ஒரு ஜனாதிபதி நாட்டை ஆள்வது இதுதான் முதல் தடவை. 42% வாக்கு, 58% எதிரான வாக்கு. எப்படி ஆகலாம்? இன்னும் ஒரு தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக உங்களை அந்த ஆசனத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஜனாதிபதியாகியது சொக்காலதல் இங்குதான், ஏற கொழுத்து நீங்க ஜனாதிபதியாகல. இன்னும் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றில் உங்களுடைய தீர்வுகளும் உங்களுடைய கொள்கைகளும் விளைச்சி போய்விடும். அதை மறந்தவர்கள் அல்ல நாங்கள். அஷ்ரப் திசை காட்டிய மக்கள் நாங்கள். அஷ்ரப் அரசியலில் விடுதலை இலக்கை காட்டிய மக்கள் இந்த திகாமடுலை மக்கள். ஏகேடி திசை காட்டி எங்களுக்கு திசை காட்ட வேண்டிய ஒரு தேவையல்ல. திசை காற்றாக கல்வுடைக்கு மௌலானாமார் வாழ்ந்த ஊர்ல மகிழாய் இஸ்லாம் வந்து அதீதி சொல்லுவது போல் அரசியல் பேசாதீர்கள். மௌலானாமார்களோடு வாழ்ந்த மகிழாய் இஸ்லாம் அதீசுக்கு தௌபீர் சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை. திகாமடுலைக்கு அரசியலில் பாண்டித்துவம் பெற்ற மக்கள், மீனவனாக இருந்தாலும் அரசியல் பேசுவான், விவசாயியாக இருந்தாலும் அரசியல் பேசுவான் இந்த மண்ணில். அதான் இந்த மண்ணின் வாசம், அதான் இந்த மண். அதை வைத்து தான் அரசியல் பேசலாம். அவ்வாறு இருக்க சென்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு 60,000 வாக்குகள் அம்பாறை தொகுதியில் பெற்றதினால் அங்கே 3 பேரை போட்டுவிட்டு இதர 6 பேரையும் இந்த சிறுபான்மையின் வாக்குகளை கபளீகரம் செய்வதற்கு போட்டிருக்கிறீர்களே, என்ன நியாயம், என்ன நீதி? அதர்மமான ஆட்சி முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறுபான்மையை நீங்கள் பாதுகாக்க மாட்டீர்கள். சிறுபான்மையை பாதுகாக்குகின்ற, சிறுபான்மைக்கு சமத்துவமான அதிகாரம் வழங்குகின்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஜேவிபியின் கோட்பாடுகள் என்றால் 3 ஆசனங்கள் இந்த மாவட்டத்தில் நீங்கள் பெறுவதாயின் சிங்கள வேட்பாளர் ஒருவர், தமிழ் வேட்பாளர் ஒருவர், முஸ்லிம் வேட்பாளர் ஒருவர் போட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் 2 பேரை அங்கே வாக்கின் பிரகாரம் போடுவதென்றாலும் 60,000 வாக்கெடுத்த தொகுதிக்கு 2 பேரை போட்டுவிட்டு இதர தொகுதிகளில் ஒருத்தரையாவது கேட்க வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு வாக்களித்திருக்க முடியும். மாவட்டத்தை வென்றால் 3 ஆசனங்கள் கிடைக்கும். கிடைத்தால் சிறுபான்மையிலும் ஒருத்தன் கட்சியில் பாராளுமன்றம் செல்வான் என்ற இறுதி நம்பிக்கையிலாவது இந்த மக்கள் வாக்களித்திருப்பார்கள்.
அரசியலிலே அறிவில்லாத, அரசியலின் நிறம் என்றால் என்னவென்றே தெரியாத படித்த முட்டாள்களை, அரசியலில் புத்தக பூச்சிகள் இங்கே கதிர் புறக்க விட்டிருக்கிறீர்கள் சகோதரையா. கல்முனை மண் அரசியல் பேசும். யாரோ என்று சொன்னார், நேற்று அக்கரைப்பற்றில் சொன்னார், லண்டனில் இருக்கின்ற ஒரு பிராட்காஸ்ட் நிறுவனம் கல்முனை மண்ணில் வந்த ஒரு பெடியனை பற்றி பேசுகின்றது என்றார். கல்முனையில் ஒருத்தன் அரசியல் பேசுகிறான், ஹக்கை பேசுகிறான், சுயநலம் இல்லாமல் பேசுகிறான், இனவாத பிரதேசவாதங்கள் இல்லாமல் பேசுகிறான், நீதமான அரசியலை பேசுகிறான் என்று சொன்னார். அவ்வாறுதான் நாங்கள் பேசினோம். அவ்வாறுதான் தலைவர் அஷ்ரப் எங்களை வழிநடாத்தினார். ஹக்கீம் வழிகெடுத்ததற்கும், ஹக்கீம், ரிஷாட், சுமேந்திரன் போன்ற கூட்டுக்கள் சமூகத்தை பிரதேசவாதம், இடவாதம் பேச வைத்ததற்கு கல்முனை மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிழையாக வர்ணிக்காதீர்கள். நாங்கள் நெஞ்சில் ஹக்கு சத்தியம் நிறைந்தவர்கள், கோபக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு பாசக்கார தொகுதி இந்த கல்முனை தொகுதி. நேற்று நட்பட்டி மனையிலும் சொன்னேன். நட்பட்டி மனையான், மருதமனையான், கல்முனையான், சாய்ந்தமர்தான் பேச வைத்தது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர். தமிழன் சோனி என்று பேச வைத்தவர்கள், புலிக்குடியா பிறைக்குடியா என்று பேச வைத்தவர்கள் அஷ்ரஃபுக்கு பிறந்து, அஷ்ரஃபுக்கு பிறகு இந்த தொகுதியில் மலவேக மூக்க சவக்கையெல்லாம் கத்துறான்டா வாஜால. அஷ்ரஃபுக்கு பிறகு கொள்கையிலே சும்மா விடுங்க. அஷ்ரஃபுக்கு பிறகு நீதமான அரசியலை வழிநடத்தவில்லை இவர்கள். இவர்கள் வழிநடத்தவில்லை. டேமடே அது யாரும் இல்லடா. அஷ்ரஃபுக்கு மெய்ப்பாதுகாவல நம்ம ராஜா காக்கடா, இஞ்சல வாங்கடா, யாரோ ஏத்தி விட்டுருக்க, அஞ்ச வாங்கடா. அவர்களுக்கு தெரியாது சத்திய பாதையை. பணங்காட்டு நரிகள் நாங்கள், பணங்காட்டு நரிகள். தண்ணி சலசலப்புகளுக்கு பதறுபவர்கள் அல்ல. சத்தியத்தை இந்த மண்டிலே பேசுகின்ற போது பிழையாகவே இந்த மக்களை வழிநடாத்தினீர்கள், பிழையாகவே வழிநடாத்தினீர்கள். யாரோ ரணசிங்க பிரேமதாசாவுடைய மகனை, சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க வேண்டும். இந்த தொகுதியை சஜித் பிரேமதாசா வெல்ல வேண்டும். சம்பாதுரை தொகுதி, பொத்திவில் தொகுதி, கல்முனை தொகுதி சஜித் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஹக்கீம், ரிஷாட், சுமேந்திரன் போன்றோர்கள் ஒற்றுமையாக நின்று சஜித் பிரேமதாசாவுக்கு தலையில் மகுடம் தூக்கி வைத்தீர்களே. என்னுடன் பிறப்புகளே, இந்த தலைவர்கள் சஜித் பிரேமதாசாவின் தலையில் மகுடம் ஏற்றுவதற்காக சமூகத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறீர்களே. இன்று இந்த மாவட்டத்தின் எமது 4 பிரதிநிதித்துவங்களையும் பெற்றிருக்கலாமே. 1,60,000 வாக்குகள் ஒன்றாக சேர்ந்து பெற்றீர்களே. 3 ஆசனத்தையும் ஒரு போனஸையும் பெற்று 4 ஆசனம் இருக்கலாமே, திகாமடுலையில் பெற்றிருக்கலாமே. இன்று முஸ்லிம் காங்கிரஸ் இருவரும், மக்கள் காங்கிரஸ் ஒரு, தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆசனத்தை நீதமாக எமது பிரதேசத்தை பாதுகாத்திருக்கலாமே. ஹக்கீம் துரோகியா கல்முனைக்கு ஒரு உறுப்பினை வெட்டியதற்கு நீங்கள் எவ்வாறு துரோகி?
ஒட்டுமொத்த சிறுபான்மையினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கும் துரோகம் செய்த தலைவர்களே, நீங்கள் துரோகம் செய்த தலைவர்களே, நீங்கள் தான் இந்த திகாமடுலையில் கல்வெட்டுகளில் துரோகி என்று வேண்டிய தலைவர்கள். திகாமடுலை சுமேந்திரன், ஹக்கீம், சத்தியம் தான் பேச மக்தார ஒரு நாளைக்கு தான் மரணிப்பதில்லை. ஹக்கை பேசுகின்ற இறுதி குரலாவது கல்முனையில் இருந்து ஒரு பிள்ளை தாண்டா இருக்கணும். முஸ்லிம் காங்கிரஸ்ல, ஜேவிபில, மயில்ல, மரத்தில, டெலிபோன்ல கேட்டு எம்பி ஆகிற ஒரு விடயம் இல்லை. நாமும் நமது கட்சியும் வெல்வதென்பதல்ல கொள்கை. சமூகம் வெல்ல வேண்டும். சமூகத்தை தோக்கடித்து விட்டு வெறும் வெற்றிடப்பாக்கள் பாராளுமன்ற கருதையை சூடாக்குவதில் ஒன்றும் சிறுபான்மை சமூகம் வெற்றி காண முடியாது. இதுதான் பிழை. கல்முனைக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை ஏன் வேண்டும்? கல்முனைக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை ஏன் வேண்டும்? இதைத்தான் சொன்னேன், அத்துணை மேடைகளிலும் சொன்னேன். இந்த தலைவர்கள் இந்த சமூகத்தை ஒரு இனத்தை ஒரு இனத்தோடு ஆள வைத்து முஸ்லிம் இளைஞர்களுடைய கைகளில் ஆயுத கலாசாரத்தை ஏற்படுத்துவதற்காகவே கல்முனையின் பாராளுமன்ற உறுப்புரிமை கழுத்தறுக்கப்பட்டது. கல்முனையின் பாராளுமன்ற உறுப்புரிமை கழுத்தறுக்கப்பட்டது. அவையில் கல்முனை தொகுதியில் கேட்கின்ற வேட்பாளர்களில் இந்த மண்ணில் பிறந்த ஹரீஸ் அதிகபட்சமான வாக்குகளை பெற்றுவிடுவார் என்பதற்காகவே கழுத்தறுத்தார்கள் முனாஃபிக்கீன்கள். ஹரீஸ் இல்லாமல் கேட்கின்ற வேறாவது ஒருத்தருக்கு சகோதரர் ரஹ்மத் மன்சூரோ, சகோதரர் ரிஷ்வி முஸ்தபாவோ, அல்லது சகோதரர் ஆதம் பாபாவோ, சிராஸ் மீரா சாஹிபோ, ஜமீலோ, அமீரோ, ஆரோ, உங்களுடைய கட்சியின் தலைவர்களால் ஒரு பிரகடனம் செய்யுங்கள் என்று நான் கூறியிருந்தேன். கல்முனையில் இருக்கின்ற நிலபுலங்களை அறிந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக கல்முனையில் கேட்கின்ற வேட்பாளர்களை முதன்மை வேட்பாளராக பிரகடனம் செய்து அவர்களுக்கும் ஒரு வாக்குகளை போட சொல்லுங்கள். எல்லோரும் விட்டு விட்டு விலகிறோம் என்றோம். சத்தியத்தை தான் சொன்னோம். நீங்க கதிர்புறைக்கு லோட் அடிக்கிற கதைக்கியல் இயலாது. இந்த பகுதியில் ஒரு மூத்த அரசியல்வாதி சகோதரர் ரசாக் அப்துல் ஜவாத் காக்கா சொல்லுகிறார், கல்முனை தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை மயிலினாலும் பெற முடியாது. ஹரீஸ் சொல்லுகிறார், மரத்தினாலும் பெற முடியாது. அப்ப கல்முனைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் யார்? கல்முனை என்பது கல்முனை தொகுதிக்கு. அன்று பிளட்ஸ் கிரீன்ஃபீல்டில் சொன்னேன், அந்த மக்கள், இந்த மீனவன் ராஷாவாக வாழ்ந்தவன் அகதிகளை போன்று டெம்பரரியாக வாழ வைத்திருக்கிறீர்கள். கட்டிடத்துக்கு 30 வருடம் தான் உரண்டி, அதற்கு பிறகு அந்த சமூகத்தின் வாழ்வாதாரம் எங்கே? ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 3-4 நிலம் எங்கே? நியாயமாக கட்டடங்களுக்கு நிலத்தை ஒதுக்கிட்டு இந்த மக்களின் இருப்பை கேள்விகரமாக்கி இருக்கிறீர்களே, கேள்விக்குறியாக்கி இருக்கிறீர்களே. இந்த பதுவா எங்க போய் முடிய போகுதோ? கிரீன்ஃபீல்டுக்குள்ள இருக்கிற சமூகம் ஒவ்வொரு வட்டாரங்கள் அல்லது ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவு சமூகமாக இருக்கலாம்.
கிரீன்ஃபீல்ட் இருக்கின்ற மண், இடம், நிலம், நட்பட்டிமுடை தமிழ் வட்டாரம், 7ஆம் வட்டார சேனக்குடியிருப்பு வட்டாரம், புட் சிட்டி வரைக்குமான நிலங்கள், எமது இடத்தை, இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற எமது இடத்தை கூட நாங்கள் சென்றால் அரச நிலம் என்று பேர்பலகை அடிக்கின்ற எண்ணங்களும் வன்மங்களும் கண்களாலே பார்க்கிறோம். இவர்கள் பிரதேச செயலகம் கேட்கிறார்கள். பிரதேச சபைக்கல்ல, பிரதேச செயலகம்தான் டிஆர்ஓ அல்லது ஏபிசி நிலங்களை ஒதுக்கீடு செய்கின்ற ஒரு அதிகாரம் இருக்கின்றது பிரதேச செயலகத்துக்கு. அதற்காகவே அவர்கள் கேட்பது நமது நிலப்புலங்களை எடுக்க வேண்டும். ஒரு இனத்தை இன்னொரு இனம் ஆள முடியாது. அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இனத்தை இன்னொரு இனம் ஆள முடியாது. அது நிதாஸ் நுவே, இண்டிபெண்டன்ஸ் இல்லது, சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது நம்மை நாமே நாமவே ஆளுவது. இன்று கல்முனைக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை இருந்தால், தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்புரிமை இருந்தால், எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு வருகின்ற போதும், பாராளுமன்றத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற போதும், சபைகள் வழங்கப்படுகின்ற போதும், செயலகம் வழங்கப்படுகின்ற போதும், அங்கே அந்த தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்புரிமை கேள்வி கேட்பான். அது அவனுடைய பாராளுமன்ற தனிச்சிறப்பு, பார்லிமெண்ட் பிரிவிலேஜ். 225 பாராளுமன்ற உறுப்புரிமைகளும் ஒரு எலெக்டட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டுக்காக குரல் கொடுக்கும் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்புரிமையின் பிரிவிலேஜ், சிறப்பதிகாரம். யார் என்ன ஜனாதிபதி கொடுத்து சபையை தடுத்து போட்டாச்சு. இதோட அதிகாரமா? சுமேந்திரன், பசில், பிள்ளையான், கருணா, பசில் ராஜபக்சேனுடைய முழு அதிகாரத்தையும் 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்த நேரமே பாராளுமன்ற உறுப்புரிமை இருந்ததால் தடை செய்யப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு இந்த மண்ணில், இந்த தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை இருக்கக்கூடாது என்பதற்காகவே லைகா போன்ற நிறுவனங்களுடன் நாடு கடந்த தமிழ் பேரினவாத சக்திகளின் காசுகளுக்கு கைக்கூலியாக தலைவர் ஹக்கீம், தலைவர் ரிஷாட், சுமேந்திரன் உட்பட எல்லோரும் இணைந்து தொகுதி தோற்க வேண்டும். தோத்தால் இன்று இந்த நாட்டின் தலைவர் 13 பத்தி பேசுகிறார். சுமேந்திரனுக்கு நீதி அமைச்சா, வெளிவிவகார அமைச்சா என்று மாடு வாங்குவதற்கு முதல் பால் வியாபாரம் பேசுகிறார். எங்கிருக்கி ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடு கடந்த தமிழ் பேரினவாத சக்திகள் தமிழ் மக்களை சொல்லல, சமஷ்டி அது ஆழம் நமக்குத்தான் தெரியும். கம்யூனிசத்துக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். ஆனால் சியோனிசம் தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, பிழை ஒற்றுக்கொள்ள இயலாது. ஒரு இனப்பேரை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தை ஆள முடியாது. அந்த லைகா நிறுவனம் போன்ற தமிழ் பேரினவாதத்தினுடைய காசுகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு என்பிபிக்கு வழங்கினார்கள் என்று ஊடகங்கள் சொல்லுகின்றது. எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஷ் கூட லைகாவினுடைய சிஇஓடு உரையாடிய அந்த காணொளிகளும் புகைப்படங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த மண்ணில் பிறந்த ஒருத்தனுக்கு அவ்வாறு இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
நீ இந்த ஊரான், இந்த மண் ஹக்கீம் துரோகம் செய்தால், ரிஷாட் துரோகம் செய்தால், சுமேந்திரன் துரோகம் செய்தால், நீ மேடின் கல்முன தொகுதியை பாதுகாக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கி. இந்த மண்ல வளர்ந்த பிள்ளை பிழையாக சமூகத்தை வழிநடாத்த முடியாது. பிழையாக சமூகத்தை வழிநடாத்த முடியாது. உங்களுடைய தலைவர் உங்களது பாராளுமன்றத்துக்கு குளிபறித்ததனால் கல்முனை தொகுதியை இழக்கலாம் என்று எண்ணி விடாதீர்கள். நீங்கள் இல்லாத தொகுதி நாறி போக வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இன்று நீங்கள் உங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்களில் சிலர் சிலவென்றியான் சத்தியவாதி ஆக்கள ஜனா பிரசிடண்டோடு ஜில்லா அமெரிக்கன் அஷ்ரபோடு இருந்தாலும் கூட தாவுல்லாவுக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை கொடுக்கவில்லை என்று அஷ்ரபுடைய கல்முனையில் இருக்கின்ற காரியாலயத்தை உடைத்தவர்களும் இந்த மண்ணில் இந்த மேடை அடி அணிக்கானுகள். அப்படி நீதமானவன் கல்முனை மண்ணில் பிறந்தவன். கல்முனை மண் என்பது இந்த தொகுதி மண். மருதமுனை, நட்பட்டி மனை, கல்முனை குடி, சாய்ந்த மருது மக்களுடைய மனங்கள். இதை வைத்து அரசியல் பேசாதீர்கள், நீதம் பேசாதீர்கள். தெரியாம தான் கேட்கிறேன். இன்றைக்கு சில போட்டோகள் அனுப்பியிருந்தாங்க. திசகாட்டிக்கு ஹரிசெம்பி சொன்ன போடுங்க என்று. சொல்லலாமா? சொல்லலாமா? தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்புரிமை தரவில்லை என்று ஹக்கீம் துரோகி என்றால், அவருக்கு சப்போர்ட்டாக வந்த ரஹ்மத் மன்சூர் மயில் கட்சிக்காரர்கள் துரோகி என்றால், நீங்கள் நான் செய்கிற வேலை ஒட்டுமொத்த திகாமடுள்ள சிறுபான்மையின் பாராளுமன்ற உறுப்புரிமைக்கும் துரோகம். துரோகம். கல்லுகளில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்படி ஒன்று நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்று இன்று நம்புகிறேன். இந்த மண்ணில் பிறந்தவன் 89ஆம் ஆண்டு பெருந்தலைவர் அஷ்ரப் எதற்காக இந்த மொஹிதீன் பள்ளிவாயலில் அழுது புலம்பி, யா ரஹ்மானே இந்த பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க மறந்து விட்டீரே என்று உணர்ச்சி வசப்பட்டு அழுதார். 3 பிரதிநிதித்துவங்களும் கிடைக்கவில்லையே ரஹ்மானே, ஏனைய சின்னத்து வச்ச பச்சை மஞ்சள் கலக்காராக்கள் காட்டி கொடுத்துட்டாங்களே ரஹ்மானே, இந்த மாவட்டத்தின் பிரதிநிதித்துவத்தை இந்த மாவட்டத்தின் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ யானைக்கும் கைக்கும் காட்டி கொடுத்து விட்டார்களே ரஹ்மானே. அழுதான் ஒரு தலைவன். அவனுடைய கொள்கையில், அந்த மாதலைவன் தவழ்ந்த இந்த மண்ணின் கொள்கையில் அரசியல் கற்று நீங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் அந்த வரலாற்று தவறை செய்து விடாதீர்கள். செய்து விடாதீர்கள். அழிக்க முடியாத, நீக்க முடியாத ஒரு வரலாற்று தவறாக மாறிவிடும். තව විනාඩි 5ක් දෙන්න පුළුවන්ද ඔය ස්මාතයා? තව විනාඩි 5ක් දෙන්න පුළුවන්ද? ආරේ. දෙන්න ඕකේ. எனவே கொள்கை வெற்றி தோல்வி என்பது வேறு. இஸ்லாத்திலே 36 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. 30 யுத்தங்களும் தோல்வி, 6 யுத்தங்களே வெற்றி. எனவே ரசூல் நாயகம் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணை நம்பி இருக்கின்ற ஒரு அரசியல்வாதி கொள்கையில் பிழைக்க கூடாது. 100 வருடம் மண்ணுக்கு பிரதிநிதித்துவம் தாங்கள் என்று கூறவில்லை. டெம்பரரியா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் யாரோ ஒருத்தன் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் எம்பியாக. இது காலத்தின் சமூகத்தின் தேவை. கபலீகரம் செய்து விடாதீர்கள். சப்ராஸ் மன்சூர் பாராளுமன்றம் போவான் என்பது உங்களுக்கு தெரியும். தலைவர் தாவுல்லா மாத்திரம்தான் சிலிண்டரில் 2 பேரை போட்டிருக்கிறார் என்கின்றது தெரியும்.
தெரியும். 86,000 வாக்குகளில் இன்னும் 20,000 25,000 வாக்குகள் கூடினால் 2 சீட் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு தெரியும். எனது அன்பான உடன்பிறப்பான சகோதரன் ஹரிஸ், தாவுல்லாவும் சப்ராஸ் மன்சூரும் தான் தேசிய காங்கிரசின் பிரதிநிதி என்பதும் உங்களுக்கு தெரியும். சிலிண்டரில் கேட்கின்ற வேட்பாளர்களில் 40,000 வாக்குள்ள ஒரு கட்சி சிலிண்டரும் 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் என்றுதான் உங்களுக்கு தெரியும். தாவுல்லாவும் சப்ராஸ் மன்சூரும் தான் என்பது உங்களுக்கு தெரியும். மனாப்பைகள் குறைந்தது சப்ராசுடைய மனாப்பை 25 இருந்துதான் எண்ணப்படும் என்பதும் உங்களுக்கு தெரியும். 2004ஆம் ஆண்டு இந்த தொகுதியிலே நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் கேட்கின்ற நேரம் தலைவர் தாவுல்லாவோடு இணைந்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த தொகுதியில் கேட்டார்கள். 7,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த மண்ணிலிருந்து சகோதரர் ரவுஃப் ஹக்கீமுக்கு விழப்பட்டது. இறுதி 15 நாட்கள் தான் நீங்கள் தேர்தல் செய்தீர்கள். 3,000 சொச்சம் வாக்கு தான் இந்த மண்ணிலிருந்து உங்களுக்கு விழுந்தது. ஏனைய 32,000 வாக்குகளும் ஜிப்ரீல் போட்டதா உங்களுக்கு. ஆனால் ஹக்கீமுடைய கதையை, ஐனுத்தீன் என்கின்ற ஷகுனியுடைய கதையை நம்பி உண்மைக்கு உண்மையான இந்த கிழக்கிலே இருக்கின்ற ஒரு தலைவனை இந்த மண்ணை பிரிக்க விடாமல் தடுத்தீர்கள். உங்களை ஹக்கீம் பாவித்துக் கொண்டார். இன்றுதான் உங்களுக்கு ஹக்கீம் யாருங்கிறது விளங்கி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றாவது விளங்கியதே, இன்றாவது விளங்கியதே. 20 வருஷம் போயிருக்கின்றது ஹக்கீமை விளங்குவதற்கு. லைக்கா டயஸ்போரா பேரினவாத சக்திகளை விளங்குவதற்கு எவ்வளவு நாள் போக போகிறது தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு பாராளுமன்ற சீட் தந்தாச்சு என்று வச்சுக்கோங்க. இந்த மண்ணில் நீங்க சொல்லிருப்பீங்களா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஜேவிபிக்கு வாக்கு போட சொல்லிருப்பீங்களா? ஜேவிபி கொள்கைகளை பற்றி ஒவ்வொரு சந்திகளிலும் விமர்சித்து தெரிந்திருப்பீர்களே. ஜேவிபி பிழை என்று சொல்லி தெரிந்திருப்பீர்களே. ஏன் இந்த முனாஃபிக்தனம்? ஏன் இந்த முனாஃபிக்தனம்? இன்று ஜேவிபிக்கு சின்னத்தை வச்சு தெரியுங்களே. உங்களோட ஆக்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். சகோதரர் குதுபுதீன் காக்காவோடு தான் நான் சொன்னேன். எஜமான் ஷவுல் ஹமீது நாயகத்துக்கு முன்பாக மேடை அன்று போட்ட நேரமே நான் சொன்னேன் குதுபுதீனிடம், கேளுங்கள் வல்லாஹி இது பிழை. எஜமானுக்கு முன்னாக மேடை போட்டு குரலை உயர்த்தி வீரவிசனம் வசனம் பேசியவர்கள் அரசியலில் பிழைத்து சரித்திரமே இல்லை, மாண்டு போனார்கள். வேணுமென்றே ஹரிசை யாரோ ஒரு கும்பல் ஏற்றி கபலீகரம் செய்ய போகிறது. கூட்டத்தில் யாரோ கருப்பாடி இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்லுங்கள் என்று சொன்னேன். எனவே இறுதியாக நான் கூறுகிறேன், அல்லாஹ்வுக்காக